Hello to all, welcome to another one new video. So after the long days and long month நம்ம நியூவாக வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ 2024 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய அப்டேட்ஸ் கூகுள் மை பிஸ்னஸில் வந்திருக்கு. பட் ரீசெண்டாக நம்ம சைடில் இருந்து டியூ டு சம் ஒர்க்னால எந்த வீடியோஸும் ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் தென் ஆஃப்டர் ஜென்ரலாக வந்து என்னென்ன ப்ராசஸ் இந்த 3 மந்த்தில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கேசஸ் வந்துச்சு, நம்ம எதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்ன தப்பு வந்து வருது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்றது வந்து நம்ம அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து பிஃபோர் கவர் பண்ணது எல்லாமே வந்து கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பென்ஷன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், தென் ஆஃப்டர் லோக்கல் ரேங்கிங் எஸ்இஓக்காக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் கூகுள் மை பிஸ்னஸில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கோ அந்த அப்டேட்ஸ் அப்படியே கவர் பண்ணியிருப்போம். இப்போ ஃபர்தராக நம்ம அதே டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் அந்த டாப்பிக்கில் ரீசெண்ட் டைமில் வந்த அப்டேட்ஸ், ஸோ அதனால வந்து சில பிஸ்னஸ் வந்து இன்னும் இம்பேக்ட் ஆகிருக்கு, நம்ம அது என்ன ரீகவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ப்ராப்ளம் வராதவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ பிஃபோர் தட் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு மெயில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஃப்ரீ வெப்சைட் கூகுள் மை பிஸ்னஸில் இருந்து நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே வந்து மார்ச் 1க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே பேஸ் வந்து மார்ச் 1, 2024க்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்கேஸ் அந்த ஃப்ரீ வெப்சைட் வந்து ரேங்கிங் எடுத்திருந்தாலும் இண்டெக்ஸிங் ஆகியிருந்தாலும் அது கிளிக் பண்ண டேரெக்டாக நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் மேப்ஸுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிற மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஃப்ரீ வெப்சைட் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணேன். வெப்சைட்டுன்னு இருக்குது, ஜஸ்ட் ஆஃப் இது கிளிக் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு business.site அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இப்போ அப்படி கிடையாது, டேரெக்டாக மேப்ஸுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது தவிர்த்து கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பென்ஷன், தென் ஆஃப்டர் ஃபோன் நம்பரில் வந்து ஷார்ட் டைம் பீரியடில் வந்து சஸ்பென்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும், தென் ஆஃப்டர் ஃபோன் நம்பர் வந்து எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வெரிஃபை பண்ணுறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அப்டேட்ஸில் வந்து ஃப்ரீ வெப்சைட் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் இருந்து கொடுத்தது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அப்டேட்டும் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து மேப்ஸுக்கு தான் வந்து ரிஃப்ளெக்டட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் பிஸ்னஸ் நேம் போட்டால் வந்து ஏகே டிசைன் இண்டஸ்ட்ரி business.siteன்றது வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து பிஃபோர் தட் வந்து ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் மேப்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப்சைட் அப்படின்ற பிளேஸில் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அது வந்து இருக்கும், பட் வந்து கிளிக் பண்ணால் website.business.site வராது, டேரெக்டாக மேப்ஸுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுதான் இப்போ கான்செப்ட். ஸோ அது அப்டேட்டும் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் 1, 2024 சொல்லியிருந்தாங்க, அது வந்து அப்டேட்டும் ஆனதுனால ஸோ இனிமேல் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபார் எவ்ரி பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு, தென் ஆஃப்டர் ஃபோன் நம்பர் லைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் தட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற பேஸில் இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட்டாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மெயின் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வெப்சைட் பண்ணனாலும் ஸோ ஸ்மால் பட்ஜெட்டில் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், தென் ஆஃப்டர் நீங்கள் என்ன காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்றதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் நேமில் ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்த பிஸ்னஸ்க்கான யூனிட் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மை பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபார் வந்து வெரிஃபிகேஷனுக்காக இருக்கட்டும், தென் ஆஃப்டர் வந்து நம்பர் லைவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படின்றக்கப்போ அது ரொம்ப வந்து நீட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன வந்து செலவு பண்ணுறீங்களோ வெப்சைட்டுன்னு கம்பல்சரி அதே மாதிரி இருக்கணும். ஸோ அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது தவிர்த்து வேறு என்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கஸ்டமர் சைட்லேருந்து அப்டேட் பண்ணாலும் அது அப்டேட் ஆகலை அப்படின்னு வந்து நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்குமே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய காம்படிட்டர் கிட்ட இருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம அது வந்து என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது, தென் ஆஃப்டர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வரப்போ நம்ம அது பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த பிஸ்னஸில் அந்த 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வர மாதிரி நம்ம பேஜில் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, அதில் வந்து நம்ம எந்த ஸ்பேமும் இல்லை. இப்போ நம்ம ஆர்கானிக்காக வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் அந்த ரிவ்யூஸ் வரல அப்படின்றப்போ ஸோ
அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்காங்க, அது வரல அப்படின்றப்போ உங்களுக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் இந்த காம்படேட்டர் கிட்ட இருந்தோ இல்லை அன்னோன் பீப்புள் கிட்ட இருந்தோ தெரியாமல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஜஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ஒரு ஸ்பேம் ரிவ்யூ வருது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்டார் இல்லை 2 ஸ்டார் சம்திங் உங்களுக்கு எதனா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கிறப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரிப்போர்ட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கும் எப்பயுமே. ஸோ ரிப்போர்ட் ரிவ்யூவில் போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரி கரெக்டாக சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த கேட்டகரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் வந்து அந்த ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஐ மீன் அது உண்மையிலே வந்து ஒரு ஸ்பேம் அலர்ட் மாதிரி தான் வந்திருக்கா, இல்லை ஒரு அன்னோன் பீப்புள் பார்த்துருக்காங்களா, போட்டிருக்காங்களா அப்படின்ற பேஸில் எல்லா பேஸ்லேயுமே அந்த ரிவ்யூ செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூ உண்மையிலே வந்து ஐ மீன் ஒரு ஸ்பேமாக இருந்துச்சு, இல்லை உங்கள் காம்படேட்டர் போட்டிருக்காங்க, இல்லை ஒரு அன்னோன் பர்சன் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ண 24 to 48 ஹவர்ஸில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரிவ்யூ வந்து ஆயிரும். இன்கேஸ் இல்லை அது வந்து உங்கள் பிஸ்னஸோட லிங்க், நீங்கள் வந்து சர்வீஸ் ஏன்னா சம்திங் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எதனா ஒரு பிஸ்னஸ் லிங்க்ஸில் வந்து அது சிங்க் ஆகிருக்கு அப்படின்ற பேஸில் அந்த ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் கான்செப்ட். ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அகைன் வந்து அதுக்கு வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த ரிவ்யூஸ் வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த சான்சஸுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இப்போதைக்குன்னு ஒரே ஒரு வே இது தான் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம டேரெக்டாக சப்போர்ட்டர்கிட்ட பேசி நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் அவங்களுமே அதே தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆஃப் அவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க, ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் டீம் கிட்ட இருந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே ரிமூவ் ஆகலை அப்படின்ற பேஸில் அந்த ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு ஆல்கரிதம் செட்டப் தான், ஒரு பாட் சிஸ்டம் தான். அப்படின்றப்போ எதனா ஒரு வேலை சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்பேம் பீப்புள்ஸ் தான் சப்மிட் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இது நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு. சம் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் உண்மையிலே சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டோடு சப்மிட் பண்ணியிருப்பாங்க, பட் அது வந்து உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்திருக்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளுக்கே ஒரு கேசஸ் வந்துருந்தது. ஸோ அந்த கேசஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ரிவ்யூஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் வந்து ஆஃப்டர் சப்மிட் பண்ணிட்ட பிறகு அந்த கஸ்டமர்ஸுமே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. சென்ட் பண்ணதை வச்சு நம்ம வந்து சப்போர்ட்டர்கிட்ட பேசி மெயிலில் வந்து ரைஸ் பண்ணுறப்போ ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்பெஷலைட் ஃபார்வர்ட் பண்ணுறப்போ இப்போ ஒரு ரிவ்யூக்குமே வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பாட் இது எல்லாமே கம்ப்ளீட் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். அப்படின்றக்கப்போ அவங்க வச்சிருக்கிற கைட்லைன்ஸில் அந்த ரிவ்யூஸ் எதனா மிஸ் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிவ்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்ற பேஸில் சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரிவ்யூ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய பேஸஸ் இருக்குது. மற்றவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து அந்த யூசர் வந்து எதுவும் மிஸ்மேட்ச் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சம் ஒன் ஃபேஸஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து நீங்கள் ரிவ்யூஸில் வந்து சப்மிட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வந்து டேரெக்டாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஐ மீன் ரொம்ப வந்து பாசிட்டிவாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸே நம்ம பிஸ்னஸ்க்கு சப்மிட் பண்ணுற மாதிரி நான் இந்த கண்டென்ட் கொடுக்குறேன், நீங்கள் இந்த கண்டென்ட் போடுங்க அப்படின்ற பேஸில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த ரிவ்யூஸ், இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற பேஸில் அந்த ரிவ்யூஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வராது. ஸோ அண்டர் கைட்லைன்ஸ் கீழே அந்த ரிவ்யூஸ் இல்லை அப்படின்ற பேஸில் அந்த 5 ஸ்டார் ரிவ்யூஸாக இருந்தாலுமே அந்த ரிவ்யூஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான பேஸ். ஸோ ஈச் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அதுக்குன்னு வந்து ஒரு பாட், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம், அந்த நாஃப்டர் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேஸில். ஸோ அப்படின்றப்போ அதோடு அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸாக இருக்கட்டும் உங்கள் பேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் அகெயின்ஸ்ட் தி கைட்லைன்ஸாக இருக்குது அப்படின்ற பேஸில் அந்த ரிவ்யூஸ் வந்து நம்ம பேஜில் அகைன் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுதான் ப்ராசஸ். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 2 நம்மக்கிட்ட அதிகமாக கேட்டாங்க. ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பேஜுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, தென் ஆஃப்டர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி 24 to 48 ஹவர்ஸில் அவங்க மெயில் அனுப்புவாங்க. உண்மையிலே அது ஸ்பேமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூ சப்மிட் பண்ணாலும் அந்த ரிவ்யூ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கூகுள் வந்து ரைட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆல்கரிதம். அது என்னென்ன அப்படின்னு அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வர ரிவ்யூஸ் வச்சு அந்த மிஸ் ஆன ரிவ்யூஸ்க்கும் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாததுக்கு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ஷாப்போட ஒரு பர்சனல் ஃபேஸ், ஒரு மெம்பர் தெரிகிற மாதிரி ஒரு இமேஜஸோடு நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வராது.
பிகாஸ் ஆஃப் ஒரு பர்சனல் பீப்புளோட இமேஜ் வித்தவுட் அவங்க பெர்மிஷனாக இருக்கட்டும், நீங்கள் எதனா எடுத்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசஸ் அந்த 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருக்குன்ற பட்சத்தில் வராது. அதே மாதிரி பர்டிகுலராக அந்த ரிவ்யூஸில் வந்து நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்து ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிக்கிற மாதிரி அந்த மாதிரி பேஸ்லலாம் இருந்தால் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கைட்லைன்ஸில் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருக்கிறப்போ மேக்ஸிமம் அந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து உங்கள் பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஒன்று தான் ரீசன். மற்றபடி இதனால் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் என்ன ப்ராப்ளம் இருக்குமா, நீங்கள் எதுவும் வந்து எடிட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்க வேண்டாம். பிகாஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி எடிட்டுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ ஸோ அது எவ்ரி திங் நம்ம பிஃபோர் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் எவ்ரி பிஸ்னஸ்க்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றப்போ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கிளியரான டவுட்டை வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை என் காண்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோஸ்லையுமே இருக்குது. ஜஸ்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸுமே இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் மினிமமாக சொல்லியிருப்பேன், ரொம்ப பெருசான வீடியோ தான். பட் நீங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படின்றக்கப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, இல்லை இன்கேஸ் புரியல அப்படின்னா, இல்லை இது வேறு வேலை சொல்லணும் அப்படின்னா கூட நம்ம ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேஸில் வேணும் அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் கேரியோ இல்லை உங்கள் சஜஷன்ஸோ நீங்கள் கொடுக்குறப்போ அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன டவுட் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உடனே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு டாபிக் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.